நம்ம திருநாவுக்கரசு கிட்ட கோயில விளக்கேற்ற விஷயமா பேசிட்டு இருந்தேன். அவன் ஏத்திருக்கான் போல் இருக்கு, அக்ரகாரத்துக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொன்ன உடனே சிம்ரனுக்கு ஒரே சந்தோஷம். நம்பால இதெல்லாம் பண்ணிருக்காருன்ட்டு திடீர்னு எங்கேயோ புகை மண்டலத்துல ஓடுறாங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தின்னு. அப்ப எங்க ஆளு இதே காஸ்டியூம்ல தான் நிப்பாரு. கலரு ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணிட்டேன், பட் அது எனக்கு பிளைனா கிடைக்கல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க 2 பேரும் குறுகுறுன்னு அப்படியே பார்த்துனே இருப்பாங்க. அதுல அந்த ஸ்னாப்புக்கு ஏத்த மாதிரி கட்டு வைப்பாங்க. நம்ம சரத் வந்து சிம்ரன் அழகா பார்த்துனே இருப்பாங்க. சிம்ரன் அந்த கண்ணாடிக்குள்ள அவன் எங்கதான் பாக்குறான்னு பார்த்துன்னு இருப்பாங்க. கண்ணாடி மிஸ் ஆகுது பாருங்க. நாயகன் மீண்டும் வரா. மூடின்னு பாட்டு டீகோட் பண்ணமா போனமான்னு இருக்கணும், மக்கள் கிட்ட செருப்படி வாங்க கூடாது. ஓகே. மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கும் மல்லிகை பந்தலே என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாயே. மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கும் மல்லிகை பந்தலே என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே. இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது மயங்கி போய் நின்றேன் தன்னாலே. அந்த ஃபீல் சூப்பரா இருக்கும். ஆனா அது அவங்க பாடும்போது பின்னாடி ஓடினே தான் இருக்கு, பாக்குறீங்களா? அந்த கேப்ல மட்டும் அந்த லெவல் சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். ஒரே மாதிரி போயிடக்கூடாதுன்னு சேஞ்ச் ஓவர் பண்ணிருப்பாங்க ரிதம்ல. வெள்ளி கொலுசு போலவே காலை உரச வந்தேனே, பட்டு போடவ போலவே தொட்டு தழுவ வந்தேனே, உன்னை துளசி செடியாய் சுற்றி வந்தேனே. பெண்ணாசை இல்லாத மனிதன் நானடி, உன்னாலே இந்த மாற்றம் ஏனடி. யாரு? கபிலன் பார்த்த வேலை. பெண்ணாசையே இல்லா மனிதன் நானடி, உன்னாசையால் இந்த மாற்றம் ஏனடி. அடுத்து புரியாத கவிதை போல் வாழ்ந்து வந்தேனே. புரியாத கவிதை மாதிரி வாழ்ந்துருந்தேன், உன் கண்ணை பார்த்தேனே அந்த அர்த்தம் தெரிஞ்சிச்சு. புரியாத கவிதை போல வாழ்ந்து வந்தேனே, அவையாவும் முந்தன் கண்ணில் அர்த்தம் கண்டேனே. இப்ப மியூசிக் சேஞ்ச் ஓவர். இந்த பாட்டோட மெயின் மெலடி இருக்குல்ல, அத மேன்லைன்ல வாசிச்சிருவாங்க. வாசிச்ச கையோட அவரை தத்தி விட்டுட்டு பின்னாடி ஸ்ட்ரிங்ஸ் பிளேயர் வாசிப்பாங்க. அப்பதான் குடுகுன்னு பின்னாடி ஓடி வருவார் தமிழ் பிளேயர். அந்த பாட்டுல அது வரைக்கும் தமிழ் வரவே வராது. ஐயா மணிஷர்மா ஐயா, உங்களுக்கு ஒரு புகை முத்தா. பாட்டு ஃபுல்லா புகையா இருக்கலாம். அடுத்து எந்த பாட்டு டீகோட் பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் இருக்கோ அந்த பாட்டை நம்ம அடுத்து டீகோட் பண்ணலாம். ஓகேவா? பாய் பாய்.